என்னோட பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனதுனால என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் எழுந்திரிச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசி அண்ணன்ட்ட சொல்லி விஜய் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னார். ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண், அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை, குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் மதராக தான் அந்த ஃபேமிலியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தாவைக்கால இருக்காங்க. ஆமாம், தாவைக்காவில் 1994 இருந்து அவங்க வந்து விஜய் ரசிகராக, தீவிர ரசிகையாம், விஜய் ரசிகையாம். 2014 இருந்து விஜயினுடைய மக்கள் மன்றத்தில் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். யாரோடனா இப்ப இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்னை விஜய் சரவணன் அப்படின்னு வந்து அவரை சொல்றாங்க. அவரோட 2014 இருந்து அவங்க இணைந்து கட்சி பணி, ரசிகர் மன்ற பணியும் செஞ்சிருக்கிறாங்க, கட்சி பணியும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லயும் பிரச்சாரம் எல்லா வேலையும் விஜய்க்காக பார்த்த ஒரு ரசிகை தான் அந்த அம்மா. அவங்கள டிவிகேவை சார்ந்த 2 நிர்வாகிகள், ஒருத்தர் வந்து தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், இன்னொருத்தர் ராமநாதபுரத்தை சார்ந்த நிர்வாகி, டிவிகே நிர்வாகி ஜெயபால். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க சிங்கிள் மதர் அப்படின்றதுனால வருமான பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. எப்படி அந்த காசிமேட்டில் 10 வயது சிறுமிக்கு டிவிகே பாம்பு தினேஷ் வந்து எலெக்ஷன் டைம்லேயே பாலியல் வன்கொடுமை செஞ்சாரோ, அதே போல் இது எலெக்ஷன் டைமில் தான் ரிசல்ட்டு மே 4 வரப்போகுது. மே 3 சரவணன் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னார், வாங்க அப்படின்னு உங்களை பார்க்க, ஆமாம் பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னு இந்த அம்மாவை வந்து ராமநாதபுரம் கூப்பிட்டு போய் அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் அவங்களுக்கு போதை மயக்க மருந்துகளை வந்து கலந்து கொடுத்து இரவில் இந்த 2 அயோக்கியர்களும் டிவிகே நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை வந்து அந்த அம்மாவை செய்கிறாங்க. அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்கள் கூட ஒருத்தர் கூட என்னை வந்து என்னன்னு விசாரிக்கல. நான் வந்து ஆதவ ஒரிஜினல் அண்ணன் கையில் கொடுத்தேன். ஜெகதீஸ்வரி அக்காவை வந்து நேரில் பார்த்து பேசியிருந்தேன். அவங்க வந்து நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன். ஆதவ ஒரிஜினல் வாங்கிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கிறாரு. ஜெகதீஸ்வரி கண்டிப்பாக அவங்கள விட மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்னன்னா